ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் சமைச்சிட்டிங்களா? சாப்பிட்டீங்களா? நைட் டிஃபனா இல்லை வெரைட்டி சாதமா என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி அம்மா மத்தியானம் லஞ்ச் வீடியோ என்னால் முடியலப்பா. கால் வலி பயங்கரமாக, தோசைக்கல் வேறு காலில் ஊற்றி கால் வீங்கிச்சு பாருங்க. எப்படி பாருங்கள், கால் வீக்கமாக இருக்குது. அது போய் ஆயில்மெண்ட் வாங்கிட்டு அப்பா கூட்டிகிட்டு போய் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு வந்தார். என்னால் முடியல, அதனால் அப்படியே இதாகிட்டேன். அதனால் இப்போ சாயங்காலமாக சுடு தண்ணி வச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ வீட்டில் சமைச்சு நம்ம பெண்களுக்கு, ஆண்கள், குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் வீடியோ போடலான்னு ஒரு முடிவு பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், இன்றைக்கி அம்மா வீட்டில் சூப்பரான சிக்கன் குழம்பு இட்லிக்கு தோசைக்கு ஏற்ற மாதிரி அழகாக அருமையாக சுவையாக இருக்குங்க. அப்பாவும் நானும் சாப்பிட போகிறோம். நாங்கள் 2 பேர் தான். பாருங்கள், காலையில் வெண்பொங்கலுக்கு தேங்காய் சட்னி ஆச்சு, அது கொஞ்சம் இருந்துச்சு. அதையும் மேட்ச் பண்ணி சாப்பிட்டுக்குவோம். இன்றைக்கி நிறைய உறவுகள் அம்மா காலை பத்திரமா பார்த்துக்கோங்க, ஹாஸ்பிட்டலில் அப்பா கூட்டிகிட்டு போகும்போது நிறைய பேர் சொன்னீங்க. என்னோட மகன், மகள், மருமகள் எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனாலே நான் எந்திரிச்சிக்கிட்டேன் சீக்கிரமாக. அதுக்காக உங்களுக்காக நீங்கள் ரொம்ப உறவுகள் அம்மா அப்பான்னு சொன்னதால நான் ரொம்ப மனசார நான் வேண்டிக்கிறேன்ப்பா. 2-3 உறவுகள் ஆய் சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க. அம்மு செட் டெனிம் ஜாக்கெட். அம்மு செட் டெனிம் ஜாக்கெட் வாழ்த்துக்கள். பல்லாண்டு பலன் வாழணும்னு வேண்டிக்கிறேன்ப்பா. மகாலட்சுமிங்கிற ஐடியிலேருந்து அவங்க தொழில் நல்ல மகாலட்சுமி ஐடியிலேருந்து உங்களுக்கு தொழில் நல்ல விருத்திக்கு வர்றதுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்ப்பா. எந்த இதுவும் பண்ணாதீங்க, நல்லபடியாக வளரும், தொழில் நல்லா வளரும், வாழ்க வளமுடன். நீங்கள் ராஜேஸ்வரி கீர்த்தி வானலை மாற்றுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்றலாம்ப்பா, வானலை மாற்றுறேன்ப்பா. ஏன்னா பெரிய பெரிய வானலாக இருந்தால் சின்னதாக இருந்தால் மாற்ற முடியலப்பா. அதனால் சம்பளம் வரட்டுப்பா, மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாற்றிக்கலாம். தமிழ் செல்வன் புவனேஸ்வரிக்கு சீக்கிரத்தில் குழந்தை உண்டாகும். கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு குழந்தை. அம்மா நான் மாசமா இருக்கேன், நீ என் காதுல கேட்கணும், நீ என்கிட்ட சொல்லணும், நான் வேண்டிக்கிறப்பா. உனக்காக நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் போய் ஒரு கோயில போய் ஒரு தொட்டில் வாங்கி, அம்மன் கோயில தொட்டில் வாங்கி கட்டிட்டு போட்டு வாங்க. மிஸ்ஸஸ் சோபாஸ்ரீடைய குழந்தை சிவன்யா வாழ்த்து சொல்லணும். மிஸ்ஸஸ் சோபாஸ்ரீ குழந்தை சிவன்யா வாழ்க வளமுடன். மீதி பேத்துக்கு காலையில் சொல்கிறேன். 11 ஆண்டு வாழணும். டைம் முடிஞ்சிச்சுப்பா. எல்லாத்துக்கும் நாளைக்கு காலையில் சொல்கிறேன்ப்பா. ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன் எல்லாருமே. எந்த நோயும் இல்லாத தீர்க்க சுமங்கலி, தீர்க்க ஐசா இருக்குன்னு மனசார வேண்டிக்கிறப்ப. ஓகேங்கப்பா.